மற்றொரு அவேக்கனிங் லைவ் நிகழ்ச்சிக்கு அவேக்கனிங் வெட்னஸ்டேஸ்க்கு வரவேற்கிறோம். நீங்கள் இன்றைக்கு எங்களோட சேர்ந்துள்ளீர்கள் என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நாம் இன்று ஸ்டாக்னமோஸ் ஜெபத்திற்கு உடன்படுதல் பற்றி பேசப் போறோம். நீங்கள் நினைக்கலாம் அது என்ன என்று. நான் அதை உங்களுக்காக விரிவாக விளக்கப் போகிறேன். அதை செய்யும் முன் awakeningprayerhubs.com என்ற இணையதளத்திற்கு சென்று பாருங்கள். அங்கே உங்களுக்காக இலவச இ-புக் ஒன்று பதிவிறக்கம் செய்ய காத்திருக்கிறது. அது உங்களுக்காகவே இருக்கிறது. நம்மளை பார்வையிடும் உங்களுக்காக இது என் பரிசு. நாம் சுமார் 110 நாடுகளில் செயல்படும் ஒரு ஜெப இயக்கமாக இருக்கிறோம். அடுத்ததாக உங்கள் நாடும் இருக்கலாம். நாம் உலகின் ஒவ்வொரு நகரிலும், ஒவ்வொரு நாட்டிலும், ஆன்லைனிலும், நேரிலும் ஜெப ஹப்புகளை உருவாக்க முயற்சிக்கிறோம். ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுகின்றன, தேவாலயங்கள் உயிர்ப்படுகின்றன, நாடுகள் விழிப்படைகின்றன. பார்த்து பாருங்கள் awakeningprayerhubs.com. இன்றைக்கு என் புத்தகம் தி இன்டர்செசர்ஸ் டிவோஷனல் இலிருந்து வாசித்து கற்றுத்தருவதை தொடரப் போகிறேன். மேலும் விரிவாக விளக்கப் போகிறேன். இவை தினசரி ஆன்மீக பயிற்சிகள். எனவே நான் அதைவிட அதிகமாக கற்றுத்தருகிறேன். தி இன்டர்செசர்ஸ் டிவோஷனல் புத்தகத்தை என் இணையதளமான jenniferleclaire.org அல்லது ஆன்லைனில் புத்தகங்கள் கிடைக்கும் இடங்களில் வாங்குங்கள். இன்றைக்கு தொடங்குவோம். நான் உங்களுக்கு ஒரு வேதாகம வசனத்தை வாசிக்கப் போகிறேன். கலாத்தியர் 4:19. அதில், என் சிறிய பிள்ளைகளே, உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை நான் மீண்டும் பிரசவ வேதனையில் உழைக்கிறேன் என்று கூறப்பட்டுள்ளது. அவர் உழைக்கிறார், அது பிரசவ வேதனை. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பிரசவ வேதனையுடன் ஜெபம் வெற்றிகரமானது. அதை பற்றி இன்று பேசுவோம். எனவே ஜெபிக்கட்டும். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் கேட்கும் காதும், காணும் கண்களும், புரிந்த இருதயமும் எங்களுக்கு தாரும். கர்த்தாவே, நீங்கள் எங்களை வழிநடத்தும் ஜெபத்தின் பரிமாணங்களில் துல்லியமாக நகர விரும்புகிறோம். எனவே எங்கள் காதும் இருதயமும் திறந்து இன்று உங்கள் வெளிப்பாட்டை ஏற்க உதவுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அப்படியென்றால் பிரசவ வேதனையுடன் செய்யும் ஜெபம் வெற்றிகரமானது. இப்போது தேவாலயங்கள் ஜெப இடைஞ்சலாளர்களை வெளியேற்றுகின்றன. எங்கள் இயக்கத்தில் பலர் புண்பட்டு, காயமடைந்து, நிராகரிக்கப்பட்டதாக உணர்கிறார்கள். எனக்கு நினைக்கிறது, சில ஆசாரியர்கள், நாட் ஆல், இடைஞ்சலாளர்களை பயப்படுகிறார்கள். ஏனெனில் நீங்கள் இடைஞ்சல் செய்ய ஆரம்பித்தால் தேவன் சில விஷயங்களை வெளிப்படுத்துவார் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். மேலும் சிலர் தாங்கள் செய்யக்கூடாத விஷயங்களை யாராவது கண்டுபிடிப்பார்கள் என்று பயப்படுகிறார்கள். நான் எல்லாரும் என்று சொல்லலை, சிலர் என்றுதான் சொல்றேன். அவர்கள் எங்களிடம் காயமடைந்து வருகிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்கள் குணமடைந்து ராஜ்யத்திற்கு பயன்படுகிறார்கள். இப்போது பல தேவாலயங்கள் இன்று இடைஞ்சலாளர்களை மட்டுமல்லாமல் துயரத்தையும் அடக்குகிறார்கள். யாராவது துயரத்தில் இருந்தால் அவர்களை அறைக்கு அழைக்கிறார்கள். அது வெட்கப்படத்தக்கது இல்ல, அது வெட்கப்படத்தக்கது அல்ல. அது வெற்றிக்கான ஆவியில் உழைப்பு. அதனால நாம் தேவனை தேவனாக இருக்க விட வேண்டும், இல்லையா? மதச்சார்புடையவர்களுக்கு அது சிரமமாக இருந்தாலும் கூட கேளுங்கள், பரிசுத்த ஆவி இயக்கப்படுகிறான் என்றால் நாம் ஆவியை அடக்க விரும்பவில்லை. அதனால் ஜெபத்தின் பல அம்சங்களை, குறிப்பாக துயரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனெனில் இன்றைக்கு அதை பற்றிய போதனை அதிகமாக கேட்க முடியவில்லை. நானும் என் யூடியூப் சேனலிலே துயரத்தை பற்றி போதனை செய்துள்ளேன். மக்கள், ஓ என் கடவுளே, இதுதான் நடக்கிறது என்று எனக்கு தெரியல என்று சொல்றார்கள். இளம் இடைஞ்சலாளர்கள் அல்லது இந்த உண்மைகளை முன்பு அறிந்திராத இடைஞ்சலாளர்கள் இந்த ஆவிக்குரிய இயக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? முதலில், துயரத்தின் ஆவி உங்களை ஆட்கொள்வது மிகவும் கலக்கமாக இருக்கலாம். என்ன நடக்கிறது என்று அறியவில்லை என்றால், நான் பைத்தியமா ஆகிறேனா, இங்கே என்ன நடக்கிறது என்று ஆச்சரியப்படலாம். சில நேரங்களில் இது உணர்ச்சி மிகுந்த அனுபவமாகும். ஒரு முறை நான் துயரத்தில் சென்றேன். அது 1 மணி நேரத்திற்கு மேல் நீடித்தது. கடவுள் என்னை துயரத்திற்கு அழைத்தார். நான் இல்ல, நீங்கள் துயரத்துக்கு செல்ல முடிவு செய்ய முடியாது, சரியா? அந்த தேர்வை நீங்கள் செய்ய முடியாது. அங்கே உங்களை அழைக்கும் தூய ஆவியே. அதனால் ஒரு முறை நான் துயரத்தில் சென்றேன் என்று எனக்கு நினைவிருக்கிறது. மேலும் எனக்கு அது என்னவென்று எனக்கு தெரியும். ஏனில நான் அதை பார்த்திருக்கிறேன். ஆனால் அது எதற்காக என்று தெரியவில்லை. நான் முடித்த பிறகு தெரியவில்லை. 1 மணி நேரம் அல்லது அதற்கு மேல். என் கடவுளே, துயர அனுபவத்தால் நான் உடல் அளவில் மிகவும் சோர்வடைந்திருந்தேன். அதுதான் நான் முதன்முறையாக துயரத்தில் சென்ற அனுபவம். பின்னர் ஆண்டவர் எனக்கு காட்டினார், நான் என் அடுத்த பருவத்திலிருந்து ஏதோ ஒன்றை பிறப்பித்தேன் என்று. நான் சொல்வதற்காகவே சொல்கிறேன். அப்பொழுது நிறைய பிறப்புகள் நடந்து கொண்டிருந்தன. நான் பல வெற்றிகளை, பல புதிய வாயில்கள், பல புதிய வாய்ப்புகளை பார்த்தேன். பல விஷயங்களை பார்த்தேன். ஆனால் துயரம் எப்போதும் உங்களுக்காக மட்டுமல்ல. துயரம் மத்தியஸ்த ஜெபமாக இருக்கலாம். இது மத்தியஸ்த ஜெபத்தின் பரப்பில் இருக்கலாம். தனிப்பட்ட ஜெபம் அல்ல, மத்தியஸ்த ஜெபம். ஆகவே நாம் ஆவியில் துல்லியமாக இருக்க விரும்புகிறோம் என்பதால் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் வேறு ஒருவர் துயரத்தில் செல்லும் போது நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும். நாம் அது விசித்திரமாக இருக்கிறது, அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று நினைக்க விரும்பவில்லை. இல்லை, அவங்களுக்குள் தூய ஆவியின் ஊழியத்தை விமர்சிக்க நாம் விரும்பவில்லை.
தூய ஆவியால் தூண்டப்பட்ட ஜெபத்தின் வெளிப்பாடுகள் மிகவும் மிகவும் தீவிரமாக இருக்கலாம். இப்போது பவுல் இந்த ஆவிக்குரிய பயிற்சியை பற்றி உண்மையில் விவாதிக்கிறார். மேலும் நீங்கள் உங்களை துயரத்தில் செல்ல வைக்க முடியாது. தூய ஆவி உங்களை ஆட்கொள்வது அவசியம். பவுல் இந்த ஆவிக்குரிய பயிற்சியை ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே விவாதிக்கிறார். நாம் 26 முதல் 29 வரையிலான வசனங்களை பார்க்கப் போகிறோம். அவர் இப்படிச் சொன்னார். அதேபோல் ஆவி அது பெரிய ஆ என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது தூய மற்றும் பரிசுத்தமான மற்றும் மிகவும் ஆவி. ஆவி நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவுகிறார். ஏனெனில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறியவில்லை. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியே நமக்காக வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஆழமான மற்றும் மிகுந்த உளறல்களுடன் மன்றாடுகிறார். அதற்கு பிறகு இதயங்களையும் மனதையும் ஆராய்பவர், இதயங்களை ஆராய்பவர் ஆவியின் மனது என்ன என்பதை அறிகிறார். ஏனெனில் அவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தர்களுக்காக மன்றாடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதனால நீங்கள் வேதனையில் இருக்கும்போது நீங்கள் தேவனுடைய பரிபூரண சித்தத்தின்படி ஜெபிக்கிறீர்கள். அங்கே உளறல்கள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், வியர்வை கூட இருக்கலாம். இது ஒரு பிரசவ வேதனை போல இருக்கும். இது குழப்பமாக இருக்கலாம். ஆனால் அவர் எவ்வாறு நமக்காக மன்றாடுகிறார் என்பதை கவனியுங்கள். அதாவது தூய ஆவி உங்களை பூமியில் ஒரு பாத்திரமாக பயன்படுத்தி உங்களுடன் மற்றும் உங்களின் வழியாக ஜெபிக்கிறார். அப்படியென்றால் இந்த உளறல்களை பார்ப்போம். இவை வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவை. இது வெறும் வேதனை ஜெபத்தின் வெளிப்பாடு. நீங்கள் இதை நிகழச் செய்ய முடியாது. அந்த வேதாகமத்தில் குரோனிங்ஸ் என்பதற்கான கிரேக்க வார்த்தை ஸ்டெனாக்மோஸ். நீங்கள் கிரேக்க மொழி பேசவில்லை என்றால் அதை சரியாகச் சொல்லவில்லை என்பதை கூட அறிய மாட்டீர்கள். ஸ்டெனாக்மோஸ் அதன் அர்த்தம் அது வெறும் உளறல் அல்லது ஆழ்ந்த நெடுமூச்சு என்பதாகும். லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்புவதற்கு முன்பு இயேசு பெருமூச்சு விட்டதை நினைவிருக்கிறதா? அவர் ஆழமான நெடுமூச்சு விட்டார். அது ஒரு வகையான வேதனை. மெரியம் வெப்ஸ்டர் அகராதி ட்ரவெயில் என்பதை வலி அல்லது கடினமான வேலை அல்லது முயற்சி என்று வரையறுக்கிறது. வலி, கடினம், இது ஒரு வேலை, இது ஒரு முயற்சி. வெப்ஸ்டரின் திருத்தப்பட்ட முழுமையான அகராதி இன்னும் ஆழமாக சென்று ட்ரவெயில் என்பதை வலியுடன் கூடிய உழைப்பு, கடுமையான உழைப்பு அல்லது முயற்சி என்று வரையறுக்கிறது. மற்றொரு வரையறை லப்ரப்பு வலி அனுபவிப்பது, பிரசவ வேதனையில் இருப்பது என்பதாகும். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் ஒருபோதும் இந்த வேதனையில் ட்ரவெயில் ஈடுபட்டிருக்கவில்லை என்றால் அதை கொண்டு தொடர்பு கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் அனுபவித்திருந்தால் நிச்சயமாக புரியும். உங்களுக்கு தெரியும். நான் சொல்றது இது உண்மையில் வலியுடனும் இருக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களை காயப்படுத்த முயற்சிப்பதில்லை. ஆனால் இது மிகவும் தீவிரமான ஜெப வெளிப்பாடு. அதனால்தான் இது வழக்கமாக தினசரி நிகழ்வாக இருக்காது. இது நீங்கள் எப்போதும் அடையக்கூடிய ஒன்று அல்ல. ஆனால் எனக்கு தெரிந்த சிலர் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த வேதனை ஜெபத்தின் ஊழியத்தில் இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும்போது அல்ல. ஆனால் இது அவர்களுக்கு அதிகமாக நிகழும் ஒரு விஷயம். நான் நினைக்கிறேன் இது கடவுள் அவர்களை எப்படி பயன்படுத்த விரும்புகிறார் என்பதிலேயே ஒரு பகுதி. மேலும் அவர்கள் தங்களை சமர்ப்பிக்கிறார்கள் என்பதாலும் தான் என்று நினைக்கிறேன். அவங்கள் அதை அடக்குவதில்லை. பல முறை இந்த வேதனை ஜெபத்திற்கு முன்பாக, இது உங்களை ஆட்கொள்வதற்கு முன்பாக நீங்கள் மனவேதனையுடன் இருப்பதை உணரலாம். நீங்கள் ஒரு பாரம் இருப்பதை உணரலாம். அது உணர்ச்சி பூர்வமாகவோ அல்லது ஜெப பாரமாகவோ இருக்கலாம். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கலாம். அனுபவம் குறைந்த இடைச்செயலாளர்கள் ஆன்மீக தாக்குதலுக்கு உள்ளாகிவிட்டோம் என்று நினைக்கலாம். சில சமயம் அது உண்மை. சில சமயம் அந்த பாரமான உணர்வு வெறும் தாக்குதலாக இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் உணரும் அந்த பாரம் அல்லது அந்த உணர்ச்சி பரிசுத்த ஆவியின் உணர்ச்சி. அது ஆண்டவரின் ஜெப பாரம். நாமும் ஜெபிக்கிறோம். நாம் ஆண்டவருடன் சேர்ந்து பாரத்தை சுமக்கிறோம். இது பரிசுத்த ஆவி உங்கள் ஆவியில் வேலை செய்து அவருடன் பாடுபட அழைக்கிறார். அது பாரமாக இருக்கலாம். ஆனால் அதற்கு உடன்படுங்கள். அது ஒரு தனிப்பட்ட அனுபவம். இது வேறு எதையாவது போலத்தான். நீங்கள் அதை நிகழச் செய்ய முடியாது. அது அவருடைய சித்தத்தின்படி நடக்கும். நாம் அவரோட ஜெபிக்கிறோம் என்று நான் சொல்றதை கவனியுங்கள். மீண்டும் நான் எவ்வளவு சொன்னாலும் போதாது. ஆன்மா உடல் பாடுபடுவதை தூண்ட முடியாது. இது ஆவியால் ஊக்கமளிக்கப்படுகிறது. இது உங்களை வந்தடைகிறது என்று உணரும்போது நான் சொன்னது போல நீங்கள் உடன்பட வேண்டும். மகசூல் என்றால் என்ன? வழி கொடுங்கள். வழி கொடுங்கள். அதை அணைக்காதீர்கள். அதை பாடுபடாமல் இருக்க முயற்சிக்காதீர்கள். பரிசுத்த ஆவியின் ஓட்டத்தோடு செல்லுங்கள். இது அவருடைய நோக்கங்களை பிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக. இது ஒரு முறையை உடைக்கும் நிகழ்வாக இருக்கலாம். அல்லது அவருடைய சித்தத்திற்கு எதிராக நிற்கும் விஷயங்களை எதிர்த்து போர் நடத்தும் நிகழ்வாக இருக்கலாம். இதுவே பாடுபாடு. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் இதை காட்ட முடியாது, அதை நிகழ்த்த முடியாது. நீங்கள் அனுபவித்திருந்தால் இப்பொழுது உங்களிடம் சில சொற்கள் இருக்கலாம். அனுபவிக்கவில்லை என்றால் திறந்த மனதுடன் இருங்கள். பரிசுத்த ஆவியிடம் திறந்த மனதுடன் இருங்கள். ஆமென்.
நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். awakeningprayerhubs.com.new பார்வையிட மறவாதீர்கள் என்று நினைவூட்ட விரும்புகிறேன். உங்கள் நகரத்தில் ஜெப வீரராக இருங்கள். இந்த போதனை பிடித்திருந்தால் எனக்கிடம் இன்னும் பல உள்ளன மற்றும் எங்கள் இடைச்செருக்கர்கள் பயிற்சி பெற்றவர்கள். நாங்கள் மாதந்தோறும் வீடியோ போதனைகளை வெளியிடுகிறோம். நமக்கு பிராந்திய பயிற்சியாளர்களும் உள்ளனர். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஜெபக் குறிப்புகளை வெளியிடுகிறோம். நமக்கு ஒரு பாட்காஸ்டும் உள்ளது. நீங்கள் இந்த வீடியோவை இந்த செயலியில் பார்க்கிறீர்கள். எனவே எதையும் தவறவிடாமல் அறிவிப்புகளை அமைக்கவும், நண்பர்களும் செயலியை பதிவிறக்கம் செய்யவும், ஏனெனில் அவர்களுக்கும் இந்த போதனை தேவை. அப்பா, இயேசுவின் நாமத்தில் வாருங்கள், என்னுடன் ஜெபியுங்கள். நான் வேதனையில் பயன்படுத்த தயாராக இருக்கிறேன். என் உணர்வுகளை தூண்ட முடியாது என தெரியும், ஆனால் உங்கள் உணர்வுகளுடன் ஒத்திசைவாக வளர முடியும். கர்த்தாவே, உங்கள் நோக்கங்களுக்காக பூமியில் ஜெபிக்க எனது இதயத்தை தூண்டுங்கள். நாங்கள் சொல்கிறோம், கர்த்தாவே, உமக்கு சேவை செய்வோம். இயேசு நாமத்தில் ஆமென். நண்பர்களே, அடுத்த புதன்கிழமை வரை சந்திக்கிறேன். வெற்றிகரமான நாளாக அமையட்டும்.